மார்னிங் கைஸ். இப்போ நம்ம வந்து ஊட்டிக்கு வந்து கிளம்பியாச்சு. இது வந்து கோயம்புத்தூரில் வந்து டே 3. செகண்ட் டே வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்து அப்படியே போயாச்சு. ஏன்னா செகண்ட் டே வந்து நம்ம இங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து ஆயுத பூஜையா, ஸோ அதனால் வண்டிக்கு பூஜை போடுறது இது பண்ணுறதுன்னு அப்படியே நான் வந்து ஓட்டியாச்சு. இது வந்து டே 3. டே 3ல் வந்து நம்ம வந்து இப்போது எர்லி மார்னிங் ஒரு 4:30 ஆகுது. ஸோ இந்த 4:30 வேலையில் நம்ம வந்து ஊட்டி கிளம்புறோம். இப்போ ஊட்டி கிளம்ப டெம்பரேச்சர் என்னன்னா 12 டிகிரி ஆகுது. ஸோ ஒரு நார்மல் டெக்கத்லானில் வாங்கினதும் உள்ளே வந்து ஒரு தெர்மல் லெவல் இருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன், என்ன ஆக போது தெரியல. அதான் இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம். இங்கேருந்து கரெக்டாக ஊட்டி வந்து ஒரு 80 கிலோமீட்டர் வருது. நான் அப்படியே போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து ஊட்டிக்கு வந்து கிளம்பலாம். இப்போ பிளான் என்னென்னா, ஊட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து மசனகுடி பந்திப்பூர் போக போகிறோம். அதாவது யானை, புலி, மயில் அப்படி ஏதாச்சும் பார்க்க முடியுதான்னு போயிட்டு பார்ப்போம். இப்போ வந்து மேட்டுப்பாளையம் வழியாக நாங்கள் வந்து ஊட்டிக்கு போக போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 80 கிலோமீட்ரு அப்புறம் வந்து ஒரு இங்கேருந்து ஊட்டி அடிவாரத்துக்கு வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. எங்கள் நம்ம கூட வந்து ஒரு லோக்கல் காய் இருக்கார். அந்த லோக்கல் காய் தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஊட்டி. இப்போ வந்து மலை ஏற போகிறோம். நிறைய ட்ராவல்ஸ் புதுசாக போயிட்டுருக்கு. எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல. இது லாங் வீக்கெண்ட் நிறையா, ஸோ அதனால் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல, ஒன்றும் புரியல. சரி, ஓகே, போய் பார்ப்போம். அப்படியே கண்ணு முன்னாடி லைட்லாம் தெரியுதுங்கள, அதுதான் ஊட்டியோட மலை. நைட் டைம்னால காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம். கொஞ்சம் வந்து வெளிச்சம் வந்தோடனே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். வளருது கைஸ், மலை ஏற ஆரம்பிட்டுட்டோம். இன்னும் ஊட்டி மலை ரீச் ஆகிறதுக்கு, அதாவது டாப் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு. இப்போதைக்கு குளிர்லாம் ஒன்றும் அவ்வளோ தெரியல. ஆனால் ஆப்பிள் பார்க்குறப்போ குளிர் வந்து 12 டிகிரி 10 டிகிரின்னு போட்டிருக்கு. மேபி மேலே பான் தெரியும். இன்னைக்கோட மெயின் டாஸ்கே நம்ம வந்து மசனகுடி போகிறோம். மசனகுடி போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து யானை, புலி அப்போல்லாம் ஸ்பாட் பண்ண முடியுதா, அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். கைஸ், இப்போ ஒரு பிரேக் போட்டிருக்கோம். அப்படியே இப்போ தான் சூரியன் வந்து வந்துட்டுருக்கான். எனக்கு அப்படியே ஜொலிக்குது, ஜிக்கு 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 ஜிக்குன்னு. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஆமாம், குளிர் அடிக்கல. நான் கூட குளிர் அடிக்க ரொம்ப அடிக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தா அவ்வளோலாம் குளிரே அடிக்கல. மேபி இன்னும் கொஞ்சம் மேலே போனால் குளிர் அடிக்கும் போல். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து குன்னூருக்கு வந்துட்டோம். குளிர் மொரட்டு குளிராக இருக்குது. கையெல்லாம் வரும்போது அப்படியே இன்னும் சொரணே இல்லை, அப்படியே சுருக்கு 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 சுருக்குன்னு புத்துது கையெல்லாம். ஸோ அங்கே தெரியுதுங்கள, அதுதான் குன்னூர் ஸ்டேஷன். நல்லா இருக்குது. ஒரு மாதிரி கிளைமேட்டும் ப்ளசண்ட்டாக இருக்கா. தலைவனுக்கும் ஒரு மாதிரி கையெல்லாம் மறுத்து போயிடுச்சு. இப்போதைக்கு எங்களுக்கு இருக்க ஒரே ஆறுதல் வந்து இந்த இன்ஜின் ஹீட். வேறு ஆஃப்டர் லாங் டைம்ஸ் ஹில்ஸில் வந்து ஒரு டீ. அப்பா செமையாக இருக்கு. நண்பர்களே, அதுதான் குன்னூர் ஸ்டேஷன். இப்போ நம்ம வந்து ஊட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே இருக்குது நம்ம டீ குடிச்ச கடை. சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இந்த பக்கம் வர மாதிரி இருந்தால் குன்னூருக்கு அப்படியே எதிர்க்க இந்த கடை இருக்குது. அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஊட்டிக்கு போங்க, ஜம்முன்னு இருக்கும்.
வாயில இருந்து வேற புகை வருது, குளிர் மோட்டை குளிர் அடிக்குது. என்னது க்ளவுஸ்லாம் இல்லைனே. இன்னும் ஊட்டிக்கு வந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கு. இப்பதான் குளிர் வந்து லைட்டா கம்மியா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ். அவ்வளோதான் என்னாச்சு மக்களே. இப்போ அடுத்தபடியா நம்ம வந்து இப்போ ஊட்டியை தாண்டி மசனகுடி போயிட்டு இருக்கோம். மசனகுடியில வந்து யானை, அப்புறம் புலி, அப்புறம் மயில், அப்புறம் மான், இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பாட் பண்ண முடியுதான்னு போய் பார்ப்போம். நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு மசனம் நோக்கி எங்கள் பயணத்தோட போகுது. ஆர்வ குளிரில் வந்து நீர் குளிரா சொல்லிட்டு ஜர்க்கினை ஊற்றி வச்சோம். குளிருக்கு போய் நடுங்குது. நம்ம வந்து ஊட்டியை தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்தபடியாக மசனகுடி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக மசனகுடி வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. சரி, இப்போ தான் சாப்பிட்டோம். 3 இட்லி, ஒரு தோசை, வடை, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அப்படியே மசனகுடி போயிட்டு அங்கே ஏதாச்சும் யானை, புலி, மான், மயில் ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். நம்மளை வந்து மான் வந்து வர வைக்கிறது. கைஸ், இது வந்து இல்லை ஒரு லெமன் டீ. மனசில் உட்காந்துருக்காங்க. ஆமாம், பேக் பெயின் போல். இன்னும் நம்ம மசனகுடி போகிறதுக்கு இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் யானையை பார்க்கல, மானை மட்டும் தான் பார்த்துருக்கோம். யானையை பார்க்காம நாங்கள் இங்கேருந்து போகிற மாதிரி இல்லை. நல்லாயிருக்கு. இன்னும் லெமன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது லெமன் டீயில். சரி, நீ பேசுறது கேட்காதடா. நண்பர்களே, யானையை தேடி நாங்கள் தமிழ்நாடு விட்டு கர்நாடகா போயிட்டோம். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட்னு போர்டு வந்துருச்சு. ஆனால் இங்கே நாங்கள் இன்னும் வந்து கிட்டங்க இன்னும் நாங்கள் கிட்டக்கா போய் எந்த யானையும் பார்க்கல. அதான் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பந்திப்பூருக்குள்ளே போகிறோம். ஓகே, போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அப்புறம் கண்டி பண்ணுறோம். verdad. நம்ம எங்கே இருக்கோம்னா மசனகுடியிலேருந்து ஊட்டிக்கு போகிற வழியில் வந்து ஒரு ஸ்பாட் இருக்குது. அதாவது ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் எடுத்த மாதிரி ஒரு குட்டி லேக் மாதிரி இருக்குது. அதான் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் கிளம்புறோம். இங்கே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி அதான் இப்போ வந்து ரிட்டர்ன் டு ஊட்டி கிளம்பிட்டு அங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போகலாம் தான். இல்லை
கையில் சூடே தெரில. இப்போ தான் எனதுலேருந்து இறக்குது, அதனால கையில் சூடு தெரியல. சூப்பராக இருக்குது நண்பர்களே. சரியான தூக்கம். இங்கே தான் படுத்தோம். அப்படியே கண்ணிக்கிட்டலாம் ரெட்டாக இருக்குது. ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கலையா, நைட் தூங்குறதுக்கு 2 ஆகிடுச்சு. சரி தூங்கலான்னு இங்கேயே படுத்துட்டோம். இப்போ தான் ஏந்திச்சோம், ஒரு 1/2 hour படுத்தோம். படுத்துட்டு ஏந்திச்சு பார்த்தா நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது. இன்னும் தூக்கம் வருது. என்ன தான் 2000 3000 5000 கொடுத்து ரூமில் படுத்தாலும் இந்த ஒரு சுகம் கிடைக்காது.